பெட்டர் தென் கியூர். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு மீனவர் கதையை நம்ம சின்ன வயசுல கேட்டிருப்போம். 3 மீன்கள் ஒரு குளத்துல இருந்தது. ஒரு 2 மீனவர்கள் அங்க வராங்க. வந்து பார்த்துட்டு சொல்றாங்க, "இங்க மீன்லாம் நல்லா கொழுத்து போய் கிடக்குப்பா. என்ன செய்வோம்? இப்ப வழக்கு வைக்கிற நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில வருவோம். வலையெல்லாம் எடுத்துட்டு வருவோம். வந்து இங்க இருக்கிற மீனெல்லாம் புடிச்சிட்டு போய் வித்துருவோம். நல்ல காசு வரும்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறாங்க. அப்ப இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் மீன்கள்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. பார்க்குறாங்க. பார்த்து சொல்றாங்க, "நாம கொஞ்சம் தப்பிச்சு போயிடணும். இவங்க நாளைக்கு வந்து மீன் பிடிக்க வராங்க. அதுக்குள்ள தப்பிச்சு போயிடணும்." அப்படின்னு 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் சொல்றாரு. அப்ப இன்னொரு மீன் சொல்லுது, "அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. வரும்போது பார்த்துக்கலாம்." அப்படிங்கிறாங்க. இன்னொரு மீன் சொல்லுது, "அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம்." அப்படின்னு 3 மீன்களும் 3 விதமா சொல்லுது. "ஏய் உங்களோடலாம் சேர்ந்தா சரிப்பட்டு வராது. ஃபாலோ பண்றதுன்னா என்னோட ஃபாலோ பண்ணுங்க. வாங்க என் பின்னாடி போலாம்." அப்படின்ட்டு பூந்து போய் ஒரு சின்ன ஓடை வழியா தப்பிச்சு கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்து பக்கம், ஒரு ஓடை பக்கம் அது தப்பிச்சு போயிடுது. மீதி 2 மீனும் இருக்கு. மறுநாள் காலையில மீனவர்கள் எடுத்துட்டு வரத பார்த்த உடனே, இந்த வரும்போது பார்த்துக்கலாம் மீன் என்ன செய்யுதுன்னா, தப்பிக்க பாக்குது. ஆனா அதுக்குள்ள வலைய போட்டுர்றாங்க. அதுல கொஞ்சம் இடுக்குல பூந்து உஷாரா தப்பிச்சிடுது அதுவும். கஷ்டப்பட்டு ஐயோ! அப்பங்காசம் தப்பிச்சோம் அப்படின்ட்டு. 3வது வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன நடந்தது? மீனவர் வீட்டு குழம்பு சட்டியில கொதிச்சு. 3 விதமான மீன்களுக்கும் 3 விதமான முடிவுகள் இருந்தது. இப்ப நாம வருமுன் காப்போனா இருக்க போறோமா? அட்லீஸ்ட் ஏதோ வந்துடுச்சுப்பா, வந்துட்டு இருக்கு. இப்பயே நம்மள காப்பாத்திப்போம் அப்படின்னு இருக்க போறோமா? அல்லது வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப என்ன சுகருக்கு ஏதோ 2 மாத்திரை போட்டுருக்கேன். அது அப்படியே கண்ட்ரோல்ல இருக்கு. பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அவஸ்தைப்பட போறீங்களா? பெருசா வந்ததுக்கு அப்புறம் அவஸ்தைப்பட போறீங்க. நம்ம எல்லாருமே நல்லா தெரியும். வருமுன் காப்பதே சிறந்தது. இன்னைக்கு மருத்துவமனைக்கு நம்ம போகும்போது, நோயின்னு வந்ததுக்கு அப்புறம் மருத்துவமனைக்கு போனா லட்சக்கணக்குல செலவு செய்ய போறீங்களா? இல்ல நான் அதற்கு முன்னாடியே பிரிவென்ஷன்க்காக கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோமா? இது 2த்துல எது உங்களுக்கு சரியான ஆப்ஷனா இருக்கும்? ஆப்ஷன் ஏவா? ஆப்ஷன் பியா? ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது இதுல போடுங்க. சாட்ல போடுங்க. ஆப்ஷன் ஏ நோய் வரும்போது. ஆப்ஷன் பி வரதுக்கு முன்னாடி பிரிவென்ஷன். சாட்ல ஏ இல்லன்னா பின்னு போடுங்க. லெஃப்ட்ல இருக்கிறது நோய் வரும்போது வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்குப்போம், வரும்போது பார்த்துக்குப்போம் அப்படின்னா ஏ. முன்னாடியே பார்த்துக்கலாம் அப்படின்னா பி. வெரி குட். யாரா போட்டிருக்கீங்க? யாரெல்லாம் வரதுக்கு முன்னாடி பார்த்துக்கலான்னு முன்னாடியே உஷாரா இருக்கலாம் அப்படிங்கிறது. ஜாஸ்மின் மேம், சுரேஷ்குமார் சார், தமிழ்வாணன் சார், உதயா சார், தேவா சார், சத்யா மேம், சத்யா, ஜெயபிரகாஷ் சார், காமராஜ் சார், திருச்சி ராஜசேகர் சார், வாழ்த்துக்கள். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. 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 இப்ப நாம முன்கூட்டியே நம்மள பாதுகாத்து தேவராஜ் சார் ஓகே. நாம முன்கூட்டியே பாதுகாத்துக்கிறது நல்லது. என்னெல்லாம் பிரச்சனை வருது? வரதுக்கு முன்னாடி நாம செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு 77 மில்லியன் பீப்புள் இந்தியர்கள் டயபிட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இது தெரிஞ்ச செய்தி. தெரியாம டேட்டா வந்து முழு டேட்டா கிடையாது. பிபி 315 மில்லியன் பீப்புள் ஹை பிபில இருக்காங்க. 25% பீப்புள் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதற்கு ரொம்ப சின்ன உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வயதாகும் தன்மைங்கிறது வேற. இந்த ஆஃப்டர் கோவிட் எஃபெக்ட்டுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த ரத்தத்துல நிறைய பேருக்கு பாதிப்புகள் இருக்கு. ரத்த அடைப்புகள் நிறைய இருக்கு. யாருக்கெல்லாம் விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கோ, அதாவது ஒரு 20, 25 வயசுல இருந்த மாதிரி அந்த எரெக்ஷன் இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு இதய பாதிப்போ, ஸ்ட்ரோக் வரதுக்கான ஆப்ஷனும் வாய்ப்போ இருக்குங்கிறது ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. அடுத்தது
இன்ஃபர்டிலிட்டி இன்னைக்கு 27% மக்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்கு அப்படிங்கிறாங்க, கரண்ட்ல இருக்கு. இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் போனேன், என்ன ஆகும்? ஒரு சர்ஜரின்னு போனா மினிமம் 2 5 லட்சம் ரூபாய் மாசம். அதுக்கப்புறம் மருந்துகள் எடுத்துட்டு இருக்கணும். இன்னைக்கு சுகருக்கு எடுக்கிறதே ஒரு 3000 4000 ஆயிடுது. டெய்லி ஒரு 100 அப்படிங்கிறது ஆவரேஜா சுகர் ஜென்ரலா ஒரு டயபெட்டிக்கா எடுக்கிறதே வந்துருது. இன்சுலின் போட்டுக்கிறதா இருந்தா அதோட செலவு இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. இதெல்லாம் விட என்ன அப்படின்னா, உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்ய முடியும்? வேலைக்கு போக முடியாது. கரெக்ட்டுங்களா? நம்ம செலவு ஒரு பக்கம், மாதம் ரெக்கரிங்கா திருப்பி செலவாகிறது, தொடர்ந்து செலவு அதிகரிக்கிறது ஒரு பக்கம், வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில வருமானம் கம்மியாகிறது இன்னொரு பக்கம். இது எல்லாமே சேர்ந்து பாக்கெட்ட கை கடிக்குது. பாக்கெட்ட மட்டும் இல்ல, பேங்க் அக்கவுண்ட், அசெட்ஸ் எல்லாத்தையுமே கைய கடிக்குது. இப்ப ட்ரீட்மெண்ட் போது என்னலாம் கஷ்டம்? சார் அதெல்லாம் வேணாங்க சார். நான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. ஆ ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுருக்கீங்க சார். ஏதாவது ஒண்ணுன்னா பாத்துக்கலாம் அப்படின்னாரு. சரிங்க சார் பாத்துக்கலாம். உங்களுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தா செலவு சரியாயிடும். உங்கள வீட்டுல வந்து சாப்பாடு கொண்டு வந்து, துணி மாத்தி குடுக்குறது அப்படின்னு வந்துட்டு போவாங்களே, அதுக்கெல்லாம் என்னங்க சார்? சரி அந்த கஷ்டப்படுறது வேற, டென்ஷன் ஆகுறது வேற, செலவு வேற, அலைச்சல் வேற. அதெல்லாம் காசு குடுத்தா சரியாகுமா? அதெல்லாம் விடுங்க சார். ஒரு வலி, வேதனையே வந்துருச்சு. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க அந்த வலி, வேதனைய கொஞ்சம் வாங்கிப்பாங்களா? கிடையாது. மணிக்கணக்கா ஹாஸ்பிட்டல்ல காத்திருந்து, நீண்ட வரிசையில காத்திருந்து, அப்பாயின்ட்மென்ட்க்காக வெயிட் பண்ணி, ஒண்ணும் இல்ல எங்களுடைய குளோஸ் ஃப்ரெண்டோட ஃபேமிலி ஒருத்தவங்களும் கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட்க்காக முன்னாடி போயிருந்தாங்க. ஓமந்தூர் ஆறுல. இத்தனைக்கும் அமைச்சர் லெவல்ல ரெக்கமெண்டேஷனோட போயிட்டேன். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பல நாட்கள் ஆச்சு. அப்புறம் ஒரு மருந்து சாப்பிடுறோம். வந்ததுக்கு அப்புறம் மருந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கு சைட் எஃபெக்ட் லிவர்லாம் பாதிக்குது. அடுத்தது கடன், டென்ஷன், ஸ்ட்ரெஸ். அந்த அவசரத்துக்கு காசு வேணும் அப்படிங்கும்போது டென்ஷன். அதுக்கு என்ன பெட்டர்? இன்னைக்காக டெய்லி ஒரு ரூ. 100 ரூ. 200 ஆரோக்கியத்துக்காக முதலீடு. இன்சூரன்ஸ்க்கு எப்படி நாம நல்லா, ஆனா இன்சூரன்ஸ் எல்லாரும் கண்டிப்பா எடுக்கணும். இத 2 விதமா பார்க்கலாம். இங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட் யாராவது இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் யாராவது இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் கேள்வி கேட்பானு. இன்னைக்கு இன்சூரன்ஸ்ல சார் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் தரேன். ஏன் நான் இன்சூரன்ஸ் எடுக்கணும்? ஜஸ்ட் கரெக்டா ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு பிச்சிங் பாயிண்ட். நான் ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்? ரமேஷ் பாபு சார் சொல்லலாமே. இதுல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. நான் வந்து 3யுமே செலக்ட் பண்ணுவேன். இல்ல நான் செலக்ட் பண்றது கேட்கல. நீங்க இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் எனக்கு விக்கிறதுக்கு வரீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்றீங்களா? ஓகே ஓகே. ஆக்சுவலி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து வேலைக்கு போயிடுவேன். அதுக்குள்ள எனக்கு உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசியை வைக்கணும். எலிவேட்டர் பிச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு நிமிஷத்துல என்ன கன்வின்ஸ் பண்ணுங்களேன். ஓகே ஓகே. உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு ஃபைனான்சியல் சேஃப்டி ரிங் அது. ஸோ நாளைக்கு யார் வந்து ஃபேமிலிக்கு ஏர்னிங்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்னா ஃபுல் ஃபேமிலி வந்து பாதிக்கப்படும். ஸோ அப்போ வந்து இன்சூரன்ஸ் வந்து இல்லைன்னா அவங்க சொத்தெல்லாம் விற்க வேண்டியிருக்கும். அதனால வந்து ஃபைனான்சியல் சேஃப்டி ரிங் வந்து இன்சூரன்ஸ். எக்ஸலன்ட் சார். சூப்பர் சூப்பர் ஷார்ப்பா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரமேஷ் பாபு சாருக்கு எல்லாரும் ஒரு கிளாப் கொடுத்துருங்க ப்ளீஸ். நன்றி. அதாவது இன்சூரன்ஸ் எதற்காக எடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நாம ஆரோக்கியத்துக்காக முதலீடு பண்றோம். நான் இதுல இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். இதை நீங்க சஜஸ்ட் பண்ணி பாருங்க. ஒருத்தர் இன்சூரன்ஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த் பாதிக்கல, எதுவும் பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கு எதுவும் காசு வர போறது இல்லை. போன காசு போனதுதான். இன்னைக்கு யாருக்கெல்லாம் மத்தவங்களுக்கு உதவுறதுங்கிறது பிடிக்கும், ஹெல்ப் பண்றதுங்கிறது பிடிக்கும் மத்தவங்களுக்கு, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எனக்கு மத்தவங்களுக்கு உதவுறது பிடிக்கும். கடவுள் புண்ணியத்துல நீங்க சிவகுமார் சார் வெரி குட். கடவுள் புண்ணியத்துல நீங்க எல்லாரும் ஆரோக்கியமாவே இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இப்ப உங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது பிடிக்கும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் ஒரு
ரொம்ப காசு செலவு பண்ண முடியாத சூழ்நிலையில ஒரு நபர், நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர் ஆரோக்கிய பிரச்சனைனால காசு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவரும் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு நம்மள மாதிரியே. அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு ஹாஸ்பிட்டல் போகும்போது என்ன நடக்குது? செலவாகுது, செலவுக்கு காசு இல்ல. உங்கள்ட்ட வந்து கேட்டா நீங்க குடுப்பீங்களா? முன்ன பின்ன தெரியாது. தெரிஞ்சவங்க வந்து கேட்டாலே குடுக்க முடியறதில்ல. ஆனா, நம்ம தர்மம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உதவுறது. நீங்க யாரெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களோ, உங்களுக்கு வராமலே நல்லபடியா ஆரோக்கியமாவே இருக்கட்டும். அந்த பணம் வேற யாருக்காவது ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பொருந்தட்டும், உபயோகமாகட்டும். இந்த பிட்ச வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, எல்லாரும் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க எல்லாருமே இன்சூரன்ஸ்ங்கிறது அவசியமா எடுக்கணும். ஏன்னா, ஒரு ஆக்சிடென்ட்டோ, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாம நடக்குது. அந்த டயத்துல ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது கண்டிப்பா பெரிய செலவா இருக்கு இப்ப. அப்ப இன்சூரன்ஸ்ங்கிறது முக்கியம். ஆனா நான் சொல்ற இன்சூரன்ஸ் என்ன தெரியுமா? ஆரோக்கியத்துக்கான இன்சூரன்ஸ். வருமுன் காப்போம். வலி வேதனைகளிலிருந்து காப்பாத்துறது. நம்ம குடும்பத்த டென்ஷன், கவலை இல்லாம நிம்மதியா வச்சுக்கிறதுக்கான ஒரு இன்சூரன்ஸ். என்னங்க? நீங்களும் உங்க குடும்பத்தினரும் இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது டெய்லி கொஞ்சம் எடுக்கும்போது, நீங்க உங்க குடும்பத்துக்கான இன்சூரன்ஸ் எடுக்குறீங்க. அதுவும் எப்படி? வலி வேதனைகள் இல்லாம ஆரோக்கியமா, இன்னும் சந்தோஷமா, மகிழ்ச்சியா, மன நிம்மதியோட இருக்கிற மாரி இன்சூரன்ஸ். ஓகேங்களா? வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான இன்சூரன்ஸ். இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது ஒரு 14 வருட நம்பகத்தன்மையோட இருக்கு. 100% இயற்கையான மூலிகைகளால் ஆனது. இயற்கையான மூலிகைகளால் ஆனது. அடுத்தது, இப்ப வேற ஏதாவது ப்ராடக்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மூட்டு வலிக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஹார்ட் கேருக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். முடி நல்லா இருக்கிறதுக்கு, நகம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஒவ்வொன்னுக்கும் ஒரு ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா? இங்க ஒரே ப்ராடக்ட் தான். ஆனா அது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். முழுமையான ஒரு வெல்னஸ் ப்ராடக்ட். இது எப்படி உதவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்த வலுப்படுத்துது. ரீப்ரொடக்ஷன் ஹெல்த்த இன்கிரீஸ் பண்ணி கொடுக்குது. ஹார்ட், லிவர், கிட்னி போன்ற ராஜ உறுப்புகளை பாதுகாத்து சரியா இயங்க வைக்குது. லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்லக்கூடிய இப்ப கிரானிக் டிசீஸ் எல்லாம் வருமுன் காக்குது. வந்ததுக்கு அப்புறமும் உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கான கூடவே சப்போர்ட் பெட்டரா பண்ணுது. பிரிவென்ஷனுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு சின்ன கம்பேரிஷன். எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது பிரிவென்ஷன். நீங்க இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலோ, இல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாலோ, அது செலவு செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் டிசீஸ். இது வருமுன் காப்போம். ஓகேங்களா? செலவு வந்து எலிக்சர் மிக்ஸ்க்கு நீங்க மாதத்திற்கு ஒரு முறை, அது தினசரி நீங்க கொஞ்சம் செலவு பண்ணிப்பீங்க, எடுத்துப்பீங்க. ஓகேங்களா? முதலீடு. இதே ட்ரீட்மெண்ட் அப்படின்னா பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகும். அது டிபெண்ட்ஸ். என்ன பிரச்சனையை நீங்க உருவாக்கி உங்க உடம்புக்குள்ள எதை சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. எலிக்சர் மிக்ஸ் எடுத்தா உங்களுக்கு வலுவான இம்யூனிட்டி இருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குணமடை மாதிரி இருக்கும். அதாவது ஆரோக்கிய பிரச்சனை சரியாகும். நீங்க ஆரோக்கியமா மாறதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த குறைபாடு உள்ள தன்மையோட தான் இருக்க போறீங்க. இதுல குடும்பம் எப்படி இருக்கும்னா, மன அமைதியோட, கான்பிடன்ஸோட இருக்கும். ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா கவலை, பதட்டம், காசு எங்க கடன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்லயும் வீடு இருக்கும். இது எடுத்தீங்க அப்படின்னா, எலிக்சர் மிக்ஸ் எடுத்தீங்கன்னா, ஆக்டிவா, இளமையா, ஒரு செயல்திறனோட இருக்க முடியும். உங்க வேலைய சுறுசுறுப்பா நீங்க செய்ய முடியும். ஆனா, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு வந்தீங்கன்னா, நீங்க சுகருக்கு பேஷண்ட் மெடிசின் எடுக்கிற எல்லாரையும் பாருங்க, ஒரு மாரி டயர்டா இருப்பாங்க. மற்றவங்களை சார்ந்து இருப்பாங்க. ஒரு ஒரு திறன் இல்லாம, ஆற்றல் குறைவா இருப்பாங்க. கரெக்ட்டா? அப்ப எது புத்திசாலித்தனமான தேர்வு? நம்முடைய எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான தேர்வு. நோயிலிருந்து ஆரோக்கியத்திற்கு மீள்வதும், நோய் வராமல் ஆரோக்கியத்தின் உச்சகட்ட ஆரோக்கியத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கும் இந்த எலிக்சர் மிக்ஸ் உதவும். ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது, ஃபார்மா அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரிக்குள்ள நாம போகவே கூடாது. ஆக்சுவலா 2 இடத்துக்கு நம்ம வாழ்க்கையில போகக்கூடாது அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கணும். ஒண்ணு ஹாஸ்பிட்டல், இன்னொன்னு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட். இங்க 2 இடத்துக்கும் நாம போனோம் அப்படின்னா, நம்ம மனம், பணம் எல்லாமே காணாம போயிடும், காலியா போயிடும். அப்ப நம்மள்ட்ட இருக்கிற ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல போகாம இருக்கணும்னா, அதுக்கு ஏதாவது நம்ம செயல் செய்யணும்ல. சும்மா போகாம இருக்க முடியுமா? 4 விஷயம் நம்ம பண்ணணும். அத கடைசியில பார்ப்போம். அதுல முக்கியமான ஒண்ணு பிரிவென்ஷன். நம்ம இன்சான் உடலுக்கு சிரசே பிரதானம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வயரே பிரதானம்னு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஒரு 3 கிலோவா
ஒரு 1.25 அடியில பிறந்த நாம இன்னைக்கு இவ்வளவு ஆஜானு பாவா ஒரு 60 கிலோல இருந்து ஒரு 70-80 கிலோவா வளர்ந்திருக்கிறதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ட உணவு தான் முக்கியமா. மேஜர் ரீசன் அதுதான். அப்ப அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கு. அதனாலதான் நம்மளால நம்ம அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்புலயும் ஒரு மிஸ்டேக் இருக்கு. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சரி பண்ண வேண்டியதுன்னு உணவினால் ஆன குறைகளை நாம சரி பண்ணணும். அப்படி சரி பண்ணாலே நாம நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் இல்லைங்களா? அதற்கான கியூர்ங்கிறது அன்சர்டன். ஆனா ப்ரிவென்ஷன்ங்கிறது சர்டன். அதற்கு முன்னாடி என்னை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். என் பெயர் யோகநாதன், டாக்டர் முனைவர் யோகநாதன். எங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபேமிலி, பாரம்பரிய மருத்துவ குடும்பம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியும், ஹீலரா ஒரு 18+ இயர்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் டிராவல் நான் பண்ணிட்டு இருக்கேன் பர்சனலா. நான் ஒரு ப்ரானிக் ஹீலர், சக்ரா பேலன்சிங் பண்றேன், ரேக்கி ஹீலர், ஹிப்னோ தெரபிஸ்ட், நேச்சுரோபதி, சப்ளிமெண்ட் சஜஷன்ல தான் என்னோட டிராவல் போயிட்டு இருக்கு. இப்ப குறிப்பா இந்த ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸை எல்லாருக்கும் கொடுத்து நிறைய ஆரோக்கியத்தை கொண்டு வந்து தரேன். ஒரு 100 கோடி பேருக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் இலக்கோட பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய போற விஷயம் இது. நீங்க நல்லா இருக்க போறீங்க. நீங்க நல்லா இருந்து உங்க மூலமா ஒரு 10 பேருக்கும் 100 பேருக்கும் இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்த நம்ம எல்லாருமே சேர்ந்து எடுத்து போறோம். அதுதான் இது. ஓகே, இப்ப இந்த எலிக்சர் மிக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ஷார்ட்டா ஃபாஸ்டா ஒரு விஷயத்த பார்ப்போம். இதுல ஒரு 12 இயற்கையோட சக்தி வாய்ந்த மூலிகைகள் இருக்கு. எதற்காக அப்படின்னா, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை அதிகரிக்கிறதுக்காக, நோய் தடுப்பு ஷீல்டு, நம்மளை வந்து ஒரு ஷீல்டு உருவாக்கிக்கிறதுக்கு, நமக்கு ஒரு கேடயத்தை போட்டு உருவாக்கிக்கிறதுக்கு, நம்முடைய இனப்பெருக்க ஆரோக்கியத்தை, இனப்பெருக்க மண்டலத்தை வலுப்படுத்திக்கிறதுக்காக. இது இயல்பான ஒருத்தருக்கு ஆற்றலை, இதுல இருக்கிற முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் பிச்சிலியா கட்டிகுவா. இது இயல்பான ஒரு ஆற்றலை அதிகரிக்குது, நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துது, மன அழுத்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா கம்மி பண்ணுது, ஆன்மீக சக்தியை பெருக்குது. அடுத்த மூலிகை லனத்தாவரம் செரோனோ ரெஃபரன்ஸ். இது குறிப்பா ப்ராஸ்டேட் சுரப்பி, பிபிஹெச்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்டேட் கிளாண்டோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துது. அடுத்தது குக்குய்பிட்டா மஸ்கட்டா அப்படிங்கிற குறுக்குடு பம்கின் அப்படிங்கிற விதைகள். பூசணிக்காயில இது மஞ்சள் பூசணிக்காய், பரங்கிக்காய். இதுல துத்தநாகம் அப்படிங்கிற மினரலும் மெக்னீசியமும் அதிகமா இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு. இதுல குட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. ஹை இன் ஃபைபர், ரிச் இன் ஃபைபர். இது இதய நோய், டயபெட்டிக், கேன்சர் அதுல இருந்து நம்மளை பாதுகாக்குது, ப்ரிவென்ட் பண்ணுது. அடுத்தது பங்க்சர் வைன். இது ஆண் பெண் 2 பேருக்குமே இனப்பெருக்க சக்தியை அதிகப்படுத்துது. ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரோனோட அளவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ ஜிம்க்கெல்லாம் போயிட்டு வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி அந்த மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ரெட்பிச் ஸ்டெம் செல் அப்படிங்கிறது நம்முடைய செல்கள்ல இருக்கிற அணுக்கள் இருக்கும். அந்த செல்கள் மட்டத்துல இது வந்து புதுப்பிச்சு கொடுக்குது, புது செல்கள் உருவாகுது. அதனால என்னன்னா வயதாகும் தன்மை கம்மியாகுது, தோலோட ஆரோக்கியம் அதிகமாகுது, அதனால வயதாகும் தன்மை குறையுது. அடுத்தது கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இது உடம்புல புதுப்பிக்கும், அதாவது ஒரு டேமேஜ் ஆகுது அப்படின்னா அது சரி பண்றதுக்கு ஒரு ரிப்பேரிங் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ரிப்பேரிங் ஏஜென்ட்ஸா இந்த கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. உடம்பு முழுக்க எந்த டிஷ்யூல என்ன பிரச்சனை வந்ததுனாலும் இது அங்க போய் அந்த செல்லாவே மாறி அதை சரி பண்ணுது. உடம்போட இயல்பான நோய் எதிர்ப்பு சக்தி அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படிங்கக்கூடிய இந்த ஹார்லி கோட்வி, இது என்னன்னா இயல்பா ஆண்மை சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, எலும்பு வலிமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, பாடியில் பிஹெச் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி எலும்பு வலிமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குது, ரத்த ஓட்டத்தை மிகைப்படுத்தி கொடுக்குது. அதாவது நம்ம ரத்த குழாய்கள்ல அந்த சுருங்கி போயிருக்கும், அதுக்கு நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி பண்ணி அதை கொஞ்சம் அந்த ரத்த குழாயை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கொடுக்குது. கார்டிசெப்ஸ் அப்படிங்கிற ஒரு காளான் வகை தாவரம், இது ஹிமாலயெல்லாம் கிடைக்கும். இது ஹிமாலயன் கோல்டு, ஹிமாலயன் வயக்ரான்னு சொல்லுவாங்க. இது இனப்பெருக்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு
ரொம்ப எக்ஸலண்டா சப்போர்ட் பண்ணுது. உடம்பு ஆக்சிஜன் ஏத்துக்கும் தன்மையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. உடலோட ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இதுவும் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸ்டெவியா ரெபுடியானா அப்படிங்கிறது ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. எடை குறைப்பு, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. வெயிட் கூட இருக்கிறவங்களுக்கு கம்மி பண்ணும், கம்மியா இருக்கிறவங்க கூட பண்ணும். அதுதான் வெயிட் மேனேஜ்மெண்ட். இதுலயே ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தியா இருக்கும். அடுத்தது பேஷன் ஃப்ளவர். இது மன அழுத்தத்தை கம்மி பண்ணி கொடுக்குது, நல்ல தூக்கத்தை கொடுக்குது, நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துது. அதனால என்னன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலாக்ஸா ஃபீல் பண்ண முடியும். அடுத்தது ஜப்டிகாபா அப்படிங்கிற பிரேசில் நாட்டுல விளையக்கூடிய ஒரு பழம். இது வந்து அத்திப்பழம் மாதிரி, அந்த நாகப்பழம் மாதிரி இருக்கும். ஆனா அத்திப்பழம் மாதிரி அந்த மரத்தோட கிளைகள்லயே பழுக்கும். இது ரொம்ப நாள் இருக்காது. பழுத்தா ஒரு 2-3 நாள்லயே வீணா போயிடும். அது லைஃப் அவ்வளவுதான், ஷார்ட் லைஃப். ஆனா இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கிற பழம். இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை எக்ஸலண்டா, விட்டமின் சி அப்படின்னால ஆன்டி ஆக்சிடென்ட். இது நோய் எதிர்ப்பு சக்தி, இதய பாதுகாப்பு, புற்றுநோய் எதிர்ப்பு, இது 3மே இருக்கு. இதுல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பிளிகியா அப்படிங்கக்கூடிய அரிய வகை ஆப்பிரிக்க ஒரு பழம். இது பாடியில மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது மெட்டபாலிக் ரேட்னா என்னன்னு சொல்லணும்னா, நீங்க தூங்கிட்டு இருந்தாலும், நீங்க படுத்துட்டு இருந்தாலும், ரெஸ்ட் எடுத்தாலும் உடம்புக்குள்ள வேலை நடக்குது பாருங்க. அதற்கு தேவையா ஒரு எனர்ஜி வேணும்ல. அப்ப அந்த மெட்டபாலிக் ரேட், வளர்சிதை மாற்றம் பெட்டரா இருந்தாதான் உள்ள இருக்கிற உறுப்புகளும் தானாவே இயங்கும். ஏன்னா உங்க லிவர் வந்து டீடாக்சிஃபை பண்ணிட்டே இருக்கணும், இதயம் துடிச்சு உங்க முழுக்க ஆற்றல் கொடுத்துருக்கணும், மூளை வந்து அலர்ட்டா முடிச்சுட்டே இருக்கணும். நீங்க தூங்குற மாதிரி மூளை தூங்கக்கூடாது. அந்த வளர்சிதை மாற்றத்துக்கு இது சப்போர்ட் பண்ணுது. இந்த மாதிரி 12 விதமான மூலிகைகளும் பல்வேறு விதமான சப்போர்ட் பண்ணுது. செல் மட்டத்துல பாதுகாப்பு, வெள்ளை அணுக்களை மேனேஜ் பண்றது, ஆன்டி ஆக்சிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கி கொடுக்கறது. இதே மாதிரி இப்ப நீங்க கேட்கலாம், யோகி சார் நீங்க மட்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒரு படத்தை போட்டு காமிச்சிடுறீங்க, இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? நீங்க மட்டும் இஷ்டத்துக்கு இது அப்படி வரும் அப்படி வரும்னு அடிச்சு விடுறீங்களாங்க சார், இட்டு கட்டி கதை சொல்றீங்களா சார், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதனால இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, இன்னொரு லைவா உங்களுக்கு சில விஷயங்கள் காமிக்க போறேன். ரெடியா? நான் டைரக்டா வெப்சைட்ல இருந்து என்னோட வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு பெட்டரா தெரியும். இது இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லிடும். ஓகேங்களா? இந்த செயற்கை நுண்ணறிவிட்ட நான் கேட்கிறேன், சார் சார் ஏஐ சார், இந்த ட்ரிச்சிலியா கார்டிகாவோட என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, அதோட ஹெல்த் அண்ட் மெடிசினல் பொட்டன்ஷியல் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க இன்டர்நெட் முழுக்க தேடி பார்த்துட்டு அதுல இருக்கிற சாராம்சத்தை எனக்கு சின்ன சின்ன புல்லட் பாயிண்டா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் என்ன சொல்றாரு, ட்ரிச்சிலியா கார்டிகோவா ஒரு பெரிய அளவுல ஸ்பெக்ட்ரம் மாதிரி ஒரு மாபெரும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதுல ரொம்ப பொட்டன்ஷியல் இருக்கு. அதுல என்னெல்லாம் முக்கியமா இருக்கு அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்கு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது உடல்ல ஆக்சிஜன் நம்ம சுவாசிச்சதுக்கு அப்புறம் வர பின்விளைவு, பக்க விளைவு அது. அப்புறம் உள்ளுக்குள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னா உள்ளுக்குள்ள வீக்கம் உருவாகிறதுக்கான தன்மை, அதை சரி பண்ணக்கூடிய இயல்பு இருக்கு. பெயின் ரிலீவிங் பொட்டன்ஷியல் இருக்கு, வலி நிவாரணியா இருக்கு. நியூரோ ப்ரொடக்டிவ், நம்ம மூளைக்குள்ள இருக்கிற செல்கள்லாம் டேமேஜ் ஆகாம பாதுகாக்கிற தன்மை இருக்கு, நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும் தன்மை இருக்கு. ஆன்டி டிப்ரெசன்ட் அண்ட் ஆங்ஸியாலிட்டிக் பொட்டன்ஷியல், அதாவது நம்ம செரோட்டோனின் டோபமின் மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணி நம்முடைய மன அழுத்தத்தையும் கவலைகளையும் போக்கும் அந்த ஆன்டி டிப்ரெசன் தன்மை இதுக்கு இருக்கு. ஆன்டி காலினஸ்ட்ரியஸ் ஆக்டிவிட்டி, வாயிலே நுழையாத பேரா தான் இருக்கு, என்ன செய்யுது. உடல்ல இருக்கிற சில கெட்ட நொதிகளை உடைத்து கொடுத்து இது பிரெயின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கான சப்போர்ட் பண்ணுதுங்கிறாங்க. ஃபேட்டிக், அதாவது சோர்வை நீக்குது அப்படிங்கிறாங்க. செக்ஸுவல் டானிக், இனப்பெருக்க மண்டலத்தை ஊக்குவிச்சு ஆண் பெண் 2 பேருக்குமே அந்த லவ் டிசைர் அப்படிங்கிறத அதிகப்படுத்தி
ஆண்மைத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணி, இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா ஆண்மைத்தன்மை குறைபாடு அதை இன்க்ரீஸ் பண்ணி ஆண்களுக்கான செக்ஸுவல் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. எரெக்ஷனை, அந்த விரைப்பு தன்மையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஃபுல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா உள்ளுக்குள்ள பூஞ்சை காளான் தொற்று அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தொற்றுகள் வராம காப்பாத்துது. ஆன்டி டிப்ரெஷன் லைக் எஃபெக்ட், உடம்புக்குள்ள இந்த செரோட்டோனின் டோபமைன்ட்ட தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி நம்ம மூடு டிசார்டர், ஐயோ ஒரு மாதிரி மன அழுத்தமா இருக்குப்பா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குப்பா, மூட் ஸ்விங்கா இருக்குன்னு சொல்றாங்களே, அதுக்கெல்லாம் இது பண்ணுது. சில புழுக்கள் அதே மாதிரி கிருமி நாசினியாவும் இருக்கு. ஆன்டி ரிதமிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஹார்ட்டோட துடிப்பு ஒரே சீரா இருக்கணும். அந்த சீரான துடிப்பு இல்லை அப்படின்னா இசிஜி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கத்தோட இருக்கும். அப்படி இல்லாம அந்த ரிதம, அந்த தாள இசையை ஒழுங்குபடுத்தி கொடுக்குது. நம்முடைய கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. நம்ம உடம்புக்குள்ள நல்ல பாக்டீரியாவும் வேணும், கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு. அப்ப அந்த நல்ல பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது டிச்சிலியா காட்டிக்குவோம். அடுத்ததை பார்ப்போம். இது செரோனா ரெப்பன்ஸ், சாபால்மெட்டோடது. சப்போர்ட் ப்ராஸ்டேட் ஹெல்த். ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு சுரப்பி. நம்முடைய விந்தணு வெளியே பீச்சிட்டு வரதுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அது பீச்சிட்டு வரும்போது கூடவே இன்னொரு திரவம் சுரந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுதான் இந்த ப்ராஸ்டேட் சுரப்பில இருந்து வரக்கூடிய திரவம். அந்த சுரப்பி வீங்கிச்சுன்னா அந்த வீக்கத்தை சரி பண்ணுது. யூரினரி டிராக்ட், அதாவது சிறுநீர் பாதையில இருக்கிற தொற்றுக்களை சரி பண்ணுது. ஹேர் லாஸ், முடி கொட்டுது இல்லைங்க, அந்த முடி கொட்டுறதை இது சப்போர்ட் பண்ணுது, முடி கொட்டுதை தடுக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, உடலுக்குள்ள வீக்கத்தை கட்டுப்படுத்துது. டெஸ்டஸ்டரோன் ஹார்மோனல் பேலன்ஸை சரி பண்ணி கொடுக்குது. ஆண் தன்மைக்கான ஹார்மோனையும் மற்றபடி எல்லா ஹார்மோன்ஸையும் இது சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. சப்போர்ட்டிங் லிபிடோ, அந்த பிந்துக்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. மே இம்ப்ரூவ் எரெக்டல் ஃபங்க்ஷன், ஆண்மைத்தன்மை, அந்த விரைப்புத்தன்மை குறைபாடுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆன்டி ப்ரொலிஃபெரேட்டிவ் அண்ட் ப்ரோ அப்போட்டோ எஃபெக்ட், ப்ராஸ்டேட் டிஷ்யூஸ்ல வர சின்ன சில ப்ராப்ளம் இதெல்லாம் சரி பண்ணும். ப்ராஸ்டேட் சர்ஜரிக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த ரத்த கசிவு அதே மாதிரி விஷயங்கள்லாம் இது சப்போர்ட் பண்ணும். அதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெல்விக் பெயின், அதாவது இடுப்பு வலி, ப்ராஸ்டேடைஸ், அதுக்கெல்லாம் இது சப்போர்ட் பண்ணும். கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசம், நம்ம உடம்புல தானே உருவாகிற கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது அதிகம். அதே மாதிரி மசில் ரிலாக்ஸேஷன், மசில் கான்ட்ராஸ்ட் ஆகணும், திருப்பி ரிலாக்ஸேஷன் ஆகும். அது எல்லாத்துக்குமே, யூரினரி பிளாடர் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது இன்னொரு பம்கின் சீட்ஸ், குழு பம்கின் சொல்றோம்ல, குக்குர்பிட்டா மஸ்டாட்டா, அதற்கான இது ஆன்டி டயபெட்டிக், நீரிழிவு தன்மையிலேருந்து பாதுகாக்கும் உங்களை. ஆன்டி ஹெல்மித்திக், உடம்புல சில சமயம் திடீர்னு கிராம்ஸ் பிடிச்சிக்குதும்பாங்க, கை கால் குரக்கலி பிடிச்சிக்குதுன்ட்டு. அதே மாதிரி சில சமயம் வயிற்றுல ப்ளோட்டிங் இருக்கும், அந்த சில பேருக்கு டர் புருன்னெல்லாம் இருக்கும் பாருங்க, அதுக்கெல்லாமும் இது சப்போர்ட்டிவா இருக்கு. உள்ள இருக்கிற அந்த வார்ம்ஸ், புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பாராசைட்ஸ் அப்படின்னா உள்ள நம்ம எப்படி நாய்க்கெல்லாம் ஒரு ஒட்டுண்ணி இருக்கு, அதே மாதிரி நம்ம உடம்புலயும் ஒட்டுண்ணிகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் இது ரிமூவ் பண்ணுது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், உள்ளுக்குள்ள நம்ம பூஞ்சைகள், கிருமிகள், பாக்டீரியாக்கள்லாம், அந்த கோழி அப்படிங்கிற வைரஸ், இதே மாதிரி இதெல்லாம் இது எதிர்ப்பு திறனோட செயல்படுது. ஆன்டி ஆக்சிடென்ட், உள்ளுக்குள்ள விட்டமின் இ சத்து அதிகமா இருக்கிறதுனால இது என்ன செய்யுதுன்னா, இது சொல்றாங்கன்னா இது இதுல இருந்து எடுக்கிறாங்க. இன்விட்ரோ ஹெல்த் பெனிஃபிஷியரி, இதே மாதிரி ஆராய்ச்சி கட்டுரைகள்ல இருந்து எடுத்து கொடுக்குது. இது சோர்ஸ் பாத்தீங்கன்னா மெடிசினல் யூஸ் ஆஃப் பம்கின், இது ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. கார்டியோவாஸ்குலர் பெனிஃபிட், இது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இதுல இருக்கிற ஒமேகா 3 இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்கிறாங்க. இது இதுல இருந்து எழுது தி எஃபெக்ட் ஆஃப் பம்கின் அப்படின்னு பயோ ஃபார்மா ஜேர்னல்ல இருந்து எடுத்து கொடுக்குது. இது எங்க இருந்து சோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மெடிக்கல் ஜேர்னல்ல இருந்து எடுத்து கொடுக்குது, ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் மாதிரி. நியூட்ரிஷனல் சப்போர்ட், புரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், இந்த ஏசிஇ அப்படிங்கிற விட்டமின்ஸ், அயன், சிங்க், மெக்னீசியம், பொட்டாசியம்ங்கிற மாதிரி மினரல்ஸ், இதெல்லாம் இது கொடுக்குது. ஆன்டி ஒபிசிட்டி, அதாவது தொப்பை போடுறதுலாம் நிறைய பேருக்கு,
அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாம் கம்மி பண்ணி கொடுக்குது. காயங்கள் ஆறுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது என்ன சொல்லுதுன்னா பிசிகோ கெமிக்கல் நியூட்ரிஷனல் அண்ட் ஃபங்க்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஃபுட் சயின்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி அந்த ஆராய்ச்சி கட்டுரையில இருந்து எடுத்து கொடுக்குது. பொட்டன்ஷியல் ஆன்டி கேன்சர் எஃபெக்ட், வருமுன் காப்போம்க்கு கேன்சர்ல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கான விஷயங்கள் இதுல இருக்கு. ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் இது இதுல கம்பெனி பாத்தீங்கன்னா ஃபைட்டோ கெமிக்கல் காம்போசிஷன் அப்படிங்கிற ஒரு கட்டுரை ஆர்ஜேபிடி ஆன்லைன் அப்படிங்கிற வெப்சைட்ல இந்த ஆராய்ச்சி கட்டுரை வந்திருக்கு. அதுல இருந்து இது எடுத்து கொடுக்குது. இம்யூன் சிஸ்டம் என்ஹான்ஸ்மெண்ட், நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்குல்ல, அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. கண் பார்வையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இதுல இருக்கிற விட்டமின் ஏ கண் பார்வை ஐ ஹெல்த்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. இதுவும் இது இந்த ஆர்ஜேபிடி ஆன்லைன் அப்படிங்கிற இதுல ஃபைட்டோ கெமிக்கல் கம்போசிஷன் அதுல இருந்து எடுத்து கொடுக்குது. இதே மாதிரி ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி கட்டுரையில இருந்து எடுத்து கொடுக்குது. அடுத்த பங்க்சர் வைன், நெருஞ்சிமுள் இல்லைங்களா, மே ஹெல்ப் மேனேஜ் பிளட் சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், அதாவது பிளட் சுகரையும் கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு. லிபிடோ, அதாவது லவ் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, செக்ஸுவல் ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. எங்க ஆண் பெண் இருபாலத்தையுமே. டைல்யூரிட்டிக், யூரின் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. பாடியில ஃப்ளூயிட் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. எக்ஸிபிட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், உடம்புல அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அந்த என்சைம்ஸை உருவாக்கி கொடுக்குது. இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. பாசிபிள் ஆன்டி டிப்ரெசன்ட், நம்ம மனதுல இருக்கிற அந்த மன அழுத்தத்தை கம்மி பண்ணி கொடுக்குது. பெயின் ரிலீஃபாவும் சப்போர்ட் பண்ணுது. ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி அதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. கிட்னி ப்ராப்ளம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. கிட்னி ப்ராப்ளம்ஸ், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் பெயின்ஃபுல் யூரினேஷன், வலியோட போகும் யூரின் வேகமா போகும்போது அந்த வலி எல்லாமும் இந்த நெருஞ்சிமுள் கம்மி பண்ணுது. லிவர் ப்ரொடக்டிங்காகவும் இது யூஸ் பண்ணுது. வெயிட் லாஸ்க்கும் பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கும் மசில் ஸ்ட்ரெங்தனிங்க்கும் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. போன் ஹெல்த், நம்முடைய எலும்புகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கால்சியமை உறிஞ்சக்கூடிய தன்மையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஆன்டி ஸ்பாஸ்மாலிக், அதாவது சில இடத்துல புடிச்சுக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அனர்ஜெசிக் அப்படின்னா பெயின் கில்லராகவும் இது யூஸ் பண்ணுது. பூச்சிக்கொல்லியாகவும் அந்த புழுகளை நீக்கும் தன்மையோடையும் இது இருக்கு. நியூரோ ப்ரொடக்டிவ், அதாவது நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயமாவும் பிரெயின் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்றதாவும் இது இருக்கு. மெனோபாசல் சிம்டம்ஸ், அந்த டயத்துல அவங்களோட ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. அடாப்டோஜெனாவும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்றதாவும் இது இருக்கு. இதெல்லாம் நெருஞ்சி முள்ளோட தன்மைகள். அடுத்தது இன்னொன்னு, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், இதோட பலன்கள் என்ன, இது ஒவ்வொரு இதுல இருந்தும் எடுத்து கொடுக்குது. ரிச் இன் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபிளவனாய்ட்ஸ், அந்தோசைனின்ஸ், இத மாதிரி இருக்கிற காம்பவுண்ட் வந்து ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது. ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கு. ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. டீடாக்சிஃபை, பாடியை வந்து சுத்தம் பண்றதுக்கு, டீடாக்சிஃபை தி பாடி, அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதுல இருக்க ஏசிஇ அப்படிங்கிற விட்டமின்ஸ் எல்லாம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சப்போர்ட், கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ப்ரமோட்ஸ் ஐ ஹெல்த், கண்ணோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. எய்ட்ஸ் வெயிட் லாஸ் த்ரூ ஃபைபர் கண்டென்ட், இதுல இருக்கிற நார்ச்சத்து உங்களுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், இதுல இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ல ஆன்டி ஏஜிங் வயதாகும் தன்மையை குறைக்குது. சப்போர்ட் ஸ்கின் ஹெல்த், உங்களுடைய தோலோட ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. தோலுக்கு தேவையான மாய்ஸ்சரைசிங் கொடுக்குது. கொலஜன் உற்பத்தி பண்ணி கொடுக்குது. கொலஜன் அப்படிங்கிறது உங்க ஸ்கின் வந்து இளமையா இருக்கிறதுக்கு உதவுது. இம்ப்ரூவிங் டெக்ஸ்சர், அதோட ஸ்கின்னோட தன்மை, சில பேர்லாம் சில பெண்கள்லாம் இதை யூஸ் பண்ணும்போது வசீகரமா மாறுறதா சொல்றாங்கல்ல, அந்த ஃபார்ம்னஸ் எல்லாம் கிடைக்குது. ஹேர் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்குது. ஸ்கின் கேர் சொல்யூஷன் நிறைய இதுல ரெடி பண்றாங்க. பாடி ஸ்கின்னை வந்து ஹைட்ரேஷன் பண்ணி கொடுக்கறது, ஃபார்ம்னஸ் பண்ணி கொடுக்கறது, டோன் கலரை இன்க்ரீஸ் பண்ணி, சில பேருக்கு மங்கு அதே மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அந்த மங்கு ஒரு பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இதனாலதான் சரியாகுது. அதே மாதிரி நம்ம வெயில போகும்போது யூவி ரேசஸ் நம்மளை பாதிக்கும். அந்த யூவி ப்ரொடக்ஷனாவும் இது சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸை பத்தி பார்ப்போம். இது செல்லுலார் ரெனியூவல், அதாவது உடம்புல இருக்கிற டிஷ்யூஸ்ல செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸை
புதுப்பிக்கும் போது, புது செல் உருவாகும் போது நல்ல செல்லா உருவாகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. வயதாகும் தன்மையை குறைக்குது. கண் பக்கத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சுருக்கங்கள்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் இது குறைக்குது. கொலாஜன் எஃபெக்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. எலாஸ்டின் அப்படிங்கிற ஸ்கின்னுக்கு எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸ்கின்னோட ஃபர்ம்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இதுலயும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு. ஹைட்ரேஷன், ஸ்கின் வந்து அப்படியே குழந்தைங்கலாம் அப்படி கிள்ளினா அப்படி கிள்ளம் போல ஆசையா இருக்கும்ல, அந்த புசு புசு புசுன்னு அந்த ப்ளம்னஸ் எல்லாம் கொடுக்கும். ஈவன் ஸ்கின் டோன், உங்க முகத்துல இருக்கிற ஸ்கின் டோன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிரைட்டனிங், ஒரு பளிரிடம் தன்மையோட இருக்கும். ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, உள்ள வந்து வீக்கங்கள் இருந்ததுன்னா கம்மி பண்ணும். உள்ள இருக்கிற செல்களை பாதுகாக்கும். ரிப்பேரும், டேமேஜ் செல்ஸை ரிப்பேர் பண்றதுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். ஒரு யங்கர் லுக்கிங் ஸ்கின் இதுல உருவாகும். ஒரு ஹெல்த்தியர் யங்கர் லுக்கிங் ஸ்கின் இதுல உருவாகும். ஜென்ரலா பார்க்க போனீங்கன்னா எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும், நெயில்ஸை பூஸ்ட் பண்ணும், முடிய அடர்த்தியாக்கும், இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டெலமேர் லெங்த், அதாவது நம்ம செல்களுக்குள்ள டிஎன்ஏ மாதிரி இருக்கிற அந்த டெலமோர் அப்படிங்கிற இதுக்கே ஒரு அரை நாள் கிளாஸ் எடுக்கணும். அந்த டெலமோர் அப்படிங்கிறது நோபல் பரிசு வாங்கின ஒரு விஷயம். அந்த லெங்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். அது எவ்வளவு போல லெங்தா இருக்கோ அவ்வளவு போல நீங்க இளமையா இருப்பீங்க. அதே மாதிரி விட்டாலிட்டி, அந்த திறன் அது அதிகமா இருக்கும். ஓவரால் வெல்பீயிங்க்கு நல்லா இருக்கும். அடுத்தது எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படிங்கிற ஹார்னிகோபீட். இதெல்லாம் எதுக்கெல்லாம்னா செக்ஸுவல் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, எரக்டல் ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, இம்பார்ட்டன்ஸ் ஆண்மை குறைவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, ஹார்மோன்ஸ் டெஸ்டோஸ்டெரான் மாதிரி எல்ஹெச், அதே மாதிரி ஹார்மோன், உடம்புக்கு தேவையான ஹார்மோன், செக்ஸுவல் ஹெல்த்துக்கு தேவையான இனப்பெருக்க மண்டலத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி இதுலயே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நீக்குது, உடம்புல இருந்து எடுக்குது. ஓகேங்களா? டிஃபென்ஸ் சிஸ்டம், உடம்புல இருக்கிற அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதனால லிவர், கிட்னி எல்லாம் டேமேஜ்ல இருந்து காப்பாத்துது. ரீஸ்டோரிங் லிவர் என்சைம், லிவர்ல சில என்சைம்லாம் உருவாகிட்டே இருக்கும். அந்த என்சைம் உருவாக்குறதுக்கெல்லாம் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. போன் ஹெல்த்துக்கு எதுங்க இந்த ஹார்னிகோபீட் போன் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதனால எலும்பு புரை நோய்னு சொல்லக்கூடிய ஆஸ்டோபரோசிஸ், எலும்புல வந்து ஓட்ட ஓட்டையா வந்து எலும்பு வீக்கன் ஆகுறது தடுக்கப்படுது. குறிப்பா மெனோபாஸ் ஸ்டேஜ்க்கு அப்புறம் உமனுக்கு, ஒரு வயதானவங்க இருக்காங்க, பாத்ரூம்ல விழுந்தாங்க, இடுப்பு உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோம்ல. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆஸ்டோபரோசிஸ்னால. இது அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கும். உடம்புல இருக்கிற மினரல் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். போன் ஃபார்மேஷன் இருக்கும். இக்காரின் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு, இந்த ஃபிளாவனாய்ட்ஸ் இருக்கு. அது PDE5 அப்படிங்கிற என்சைமை பிளாக் பண்ணுது. அதனால உடம்புல பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகி எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷனை சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. இன்னைக்கு எடுக்கிற ஆண்கள்லாம் அடுத்த ஓரிரு நாள்லயே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கிற இடம் எங்கங்க? எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன். ஒரு சின்ன வயசுல இருந்த மாதிரி, ஒரு 20-25 வயசுல இருந்த மாதிரி ஒரு ராக் சாலிட் எரெக்ஷன் எல்லாருக்கும் கிடைக்குது. அந்த விருப்பத்தன்மை கிடைக்குது. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஹார்னிகோபீடு, பங்க்சர் ஒயின், இதே மாதிரி ஒரு காம்பினேஷன்ல இது ஒர்க் பண்றதுனால தான் இதுவே ஒர்க் பண்ணுது. எல்லாம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் பெட்டரா ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. வயதாகும் தன்மையில அல்சீமர், ஞாபக மறதி நோய் வரும் நிறைய பேருக்கு. அல்சீமர்ஸ்னு சொல்லுவாங்க. வயதாகும் போது எங்க இருக்கோம், என்ன பேசணும் அப்படின்னு மறந்து போயிடும். அதுக்கெல்லாம் இந்த ஹார்னிகோபீட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஸ்டிமுலேட்டிங் தி இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு சில சப்ரஷன் அதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ஆன்டி டியூமர், உடம்புக்குள்ள கட்டிகள் ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப இம்மீடியட்டா இது பண்ணுது. எங்க மாமனாருக்கு வந்து ஒரு 30-35 வருஷமா ஒரு லிப்போமா இருந்தது கழுத்துக்கு பின்னாடி. வெறும் 5 டோஸ், அதுவும் பாக்கெட்டை வந்து 10ல் 1 பங்கு 5 டோஸ் கொடுத்தோம், பாதி பாக்கெட்டு. அதுல 30 வருஷமா இருந்த கொழுப்பு கட்டி 90% கறந்து போச்சு. அதே மாதிரி உடம்புல இருக்கிற டியூமர் எல்லாம் இது பண்ணும். கேன்சர் செல்ஸை வந்து டெமாலிஷ் பண்ணும். இன் விட்ரோ. ஓகே. கேன் இம்ப்ரூவ் ஜாயிண்ட் ஃபங்க்ஷன். இன்னைக்கு நிறைய பேருக்கு மூட்டு வலி அப்படின்னு அவஸ்தப்பட்டு இருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்கிற சைனோல் ஃப்ளூயிட் உற்பத்தி கம்மியாகிறது. அதனால கார்டிலேஜ் டேமேஜ் ஆகுது. இது ஜாயிண்ட் ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து அந்த மூட்டுகளோட ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது.
பிளட் ப்ரெஷர் லோயரிங் இதுவும் ஓரளவுக்கு இதுல இருக்கு, பெனிஃபிட்ஸும் இருக்கு. இது இந்த எபிமிடியம் ஹெர்ப், இந்த ரிசாலிஸ் நேச்சுரல் மெடிசினல் அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை சொல்லுது. ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ்க்கும், அதாவது மூச்சு விடுதல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், கிரானிக் பிரான்சைட்டிஸ், அதாவது பிரான்சைட்டிஸ் அப்படிங்கிறது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், அது ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதா இந்த pfaf.org அப்படிங்கிற இந்த ஆராய்ச்சி கட்டுரையில வந்திருக்கு. அடுத்தது கார்டிசெப் அப்படிங்கிற காளான். இந்த கார்டிசெப் காளானோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். இது ஆன்டி ஏஜிங், வயதாகும் தன்மை குறைக்குது. இதுவும் உள்ளுக்குள்ள இருக்கிற வீக்கத்தை குறைக்குது. இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. கிட்னி ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது, கிட்னியோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட். அதுவும் குறிப்பா டாக்ஸிக் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது, டயபிட்டிஸ், அதே மாதிரி சில ட்ரக்ஸ் எடுத்துக்கும் போது வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து இந்த கார்டிசெப்ஸ் பாதுகாக்குது. எனர்ஜி அண்ட் ஸ்டெமினா என்ஹான்ஸ்மெண்ட், அதாவது நம்ம செல்லுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, அந்த மைட்டோகாண்ட்ரியா தான் ஏடிபிங்கிற ஆற்றலை உற்பத்தி செய்யுது, அதற்கு இது சப்போர்ட் பண்ணுது. அதனால ஒரு சோர்வு, உடம்பு சோர்வு தள்ளாடு இருக்கிறதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது, சோர்வு இல்லாம ஒரு ஆற்றலை கொடுக்குது. எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நான் ஏற்கனவே ஒரு ட்ரிப் ஒரு வீடியோ காமிச்சேன். என்னோட ஏஜ்க்கு என்னால 18 புல்-அப்ஸ் எடுக்க முடிஞ்சது. ஆக்சுவலா அந்த ஜிம் கோச்சை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அளவு அந்த பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸை, எண்டூரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, ஹார்ட் ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ், கேன்சர் வராமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த கார்டிசெப்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பிளட் சுகர் ரெகுலேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. ரெஸ்பிரேட்டரி பெனிஃபிட்ஸ், அதாவது நுரையீரல் சம்பந்தமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட்ஸ் இதுல இருக்கு. நியூரோ ப்ரொடக்டிவ், அதாவது பார்க்கின்சன், சில பேருக்கு வயதாகும் போது கைகள்லாம் அப்படியே நடுங்கும் பாருங்க, அதுக்கு ஞாபக மறதி நோய், அதுக்கெல்லாம் அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கிறதுனாலதான் இதுவும் சப்போர்ட் பண்ணுது. நம்முடைய டிச்சிலா காட்டிக்கவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. செக்ஸுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது. முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் என்னங்க, ஹிமாலயன் வயக்ரா. அது மாதிரி லிவர் ப்ரொடக்ஷன், லிவரை வந்து நம்ம அதிகமா வேலை கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமாங்க, நம்முடைய லிவர் தான். குறிப்பா மாத்திரைகள்லாம் நீங்க எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அவ்வளவு லிவரை வந்து நாம போட்டு மிதின்னு அந்த சிமெண்ட் எல்லாம் போட்டு தரையை சமன்படுத்துறதுக்கு திம்ஸ் கட்டைன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த திம்ஸ் கட்டையால அடின்னு அடிச்சு அந்த தரையை சமன்படுத்துவாங்க. நாமும் கிட்டத்தட்ட நம்ம லிவரை அந்த திம்ஸ் கட்டை மாதிரி வச்சு மிதின்னு மிதிக்கிறோம். இந்த லிவர் ப்ரொடக்ஷன், இந்த லிவர் டேமேஜ்ல இருந்து இந்த கார்டிசெப் நம்மளை பாதுகாக்கும். ஆன்டி ஃபேட்டிக் எஃபெக்ட்ஸ், சோர்வு தன்மையிலிருந்து பாதுகாக்கும். ஆன்டி மைக்ரோபயல் ஆக்டிவிட்டி, நம்ம உடம்புக்குள்ள அந்த பூஞ்சைகள்னால வரக்கூடிய தொற்றுகளை பாதுகாக்கும். கோவிட்-19 அப்புறமா ஒரு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுல இருந்தும் இது பாதுகாக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய இந்த இத்தனை காமிக்கிறது பாருங்க. 6 பெனிஃபிட்ஸ் ஆஃப் கார்டிசெப்ஸ், ஹெல்த் லைன், வெப்மெட், NCBI.NLM, இதே மாதிரி பல்வேறு சோர்ஸ்ல இருந்து இது எடுத்து இந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்ட்டு. நாம என்ன நினைக்கிறோம், இத வயக்ரா மாதிரி ஆண்மைத்தன்மை இன்க்ரீஸ் பண்ற ஒரு விஷயம்ட்டு. இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் இவ்வளவு இருக்கு. அடுத்தது ரெபுடியானா அப்படிங்கக்கூடிய ஸ்டீவியா ரெபுடியானா அப்படிங்கிற சீனி துளசி, இது என்ன செய்யுது, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கு என்ன செய்யுது, நியூட்ரலைசிங் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உடம்புல நியூட்ரலைஸ் பண்ணுது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை உடம்புல, வயதாகும் தன்மையை கொடுக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுது. கேன்சர், டயபெட்டிக், நியூரோ டிஜெனரேட்டிவ், அதாவது நரம்பு மண்டலம், வயதாகும் தன்மை, இதுக்கெல்லாம் இந்த ஸ்டீவியா சப்போர்ட் பண்ணுது, சீனி துளசி சப்போர்ட் பண்ணுது. உடம்புக்குள்ள இருக்கிற வீக்கங்கள் அதெல்லாம் குறைக்குது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபயல், நம்ம குடல்ல பாத்தீங்கன்னா நல்ல பாக்டீரியாஸும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாஸும் நொதித்தல் வேலையை செஞ்சு அந்த ஜீரணத்தை முழுசா செய்ய வேண்டிய வேலை எதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியா. இதுதான் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சில ஃபுட் எல்லாம் இருக்கும். அது வந்து நம்ம பம்கின் சீட்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி கெட்ட பாக்டீரியாவும் சில பேருக்கு வந்து ரொம்ப நாற்றத்தோட மலம் கழிப்பாங்க, ஸ்டூல் வந்து ரொம்ப ஸ்மெல்லா இருக்கும். காரணம் என்னன்னா அவங்கள்ட்ட வந்து இன்ஃபெக்ஷன் அங்க இருக்குன்னு அர்த்தம்.
சரியான மலம் கழிக்கிற வேலை நடக்கலன்னு அர்த்தம். இது அந்த ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆன்டி ஒபிசிட்டி அந்த உடல் பருமனாகும் தன்மையை வந்து கட்டுப்படுத்தும். அன்னெசரி வெயிட் கெயினை சப்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம மெட்டபாலிசம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரெடியூசிங் கொலஸ்ட்ரால கம்மி பண்ணி கொடுக்கும். குறிப்பா ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிஎல்னு சொல்லுவாங்க. கொலஸ்ட்ரால்ல வந்து பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல்லும் அதை விட அதிக துன்பம் விளைவிக்கக்கூடிய இந்த டிஜிஎல் அப்படிங்கிறது தான். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஆன்டி டயபெட்டிக் எஃபெக்ட்ஸ் இதுல இருக்கு. அதாவது நீரிழிவு நோயிலிருந்து காப்பாற்றும் தன்மை இருக்கு. அடுத்தது லோயர் பிளட் ப்ரெஷரை கம்மி பண்றதுக்கான சப்போர்ட் பண்ணுது. ஹார்ட் ரேட்டை அந்த ரிதம் சொன்னது அதை சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். கார்டியா வஸ்குலர் ஹெல்த்துக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அதாவது இதய ஆரோக்கியத்துக்கு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய கேன்சரை இது தடுத்து நிறுத்துது. அதே மாதிரி செல்லுலார் இம்யூனிட்டி, செல்லுலார் லெவல்ல இருக்கிற அந்த இம்யூனிட்டி சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. லிவர் அண்ட் கிட்னியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. கிட்னி ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. கார்டியோ ப்ரொடக்டிவ் பெனிஃபிட்ஸ் தான். இதயத்தை பாதுகாக்கும் தன்மை இதில் இருக்கு. நேச்சுரல்ஸ், இது கலோரி இல்லாத ஸ்வீட்னர். நம்ம இதை எடுத்துக்கும் போது, நம்ம ப்ராடக்ட் எடுக்கும்போது ஒரு இனிப்பும் புளிப்பும் பார்த்துருப்போம். அந்த இனிப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஸ்டீவியா தான். கட் மைக்ரோபயோட்டா, இந்த கட் ஹெல்த்துக்கு தேவையான நல்ல குட் பாக்டீரியாஸை இது ப்ரமோட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இத்தனை மெடிக்கல் ஜேர்னல்ஸ்லேருந்து தான் இத்தனை விஷயத்தையும் நம்ம ஏஐ தம்பி எடுத்து கொடுத்துருக்காரு. அடுத்தது பாசிஃப்ளோரா, பேஷன் ஃப்ளவர் அப்படிங்கக்கூடிய இந்த ஃப்ளவர், இது என்ன செய்யுதுன்னா ஆங்ஸைட்டி ரிலீஃப். ஆங்ஸைட்டிங்கிறது ஒரு கவலை, டென்ஷனா இருக்குது இல்லைங்க, அதை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அதனால மூளை ஆரோக்கியமா இருக்கும். ஒரு ரிலாக்ஸேஷனா நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதை ஹெல்த் லைன் அப்படிங்கிற இதுல இருந்து எடுத்துருக்காங்க. இது தவிர இன்னும் 4 ஆராய்ச்சி கட்டுரையும் இதை சொல்லுது. தூக்கத்தோட தரத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். தூங்குற குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மன அழுத்தத்தை நாம மேனேஜ் பண்ணக்கூடிய சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதுல இருக்கிற ஃபிளாவனாய்ட்ஸ், கிரிசின் அப்படிங்கிற ஃபிளாவனாய்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ங்கிறது சிக்னல் சிஸ்டம். நாம தந்தி கம்பி இல்லா தந்தின்னு சொல்ற மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற சிஸ்டம் எப்படி பண்ணுதுன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு டச் ஆகாம ஒரு சிக்னல் பாஸ் ஆகிற சிஸ்டம் இருக்கு. அதுக்கெல்லாம் இது சப்போர்ட் பண்ணுது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. பிளட் ப்ரெஷர் அண்ட் ஹார்ட் ரேட்டை சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. கார்டியாக் ரிதம்னு சொல்லுவாங்க. அந்த இதய துடிப்பு சீராகும். ஒருத்தருக்கு 72 ஆவரேஜா இருக்கணும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா 112 114 இருக்கும். அதே மாதிரி இல்லாம அந்த கார்டியாக் ரிதம் ஒரே சீரா இருக்கணும், துடிப்பு. அது சரி பண்ணி கொடுக்கும். மெனோபாஸ்ல வந்து இந்த ஹார்ட் ஃபிளாஷஸ் எல்லாம் வரும். ஒரு மாதிரி அவங்க மூட் ஸ்விங்காவே இருப்பாங்க, தூக்கம் இல்லாம இருப்பாங்க, தலைவலி, அதே மாதிரி ஒரு இரிட்டேஷனோட இருப்பாங்க. அந்த எல்லாத்துக்குமே இது அந்த ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். ஆன்டி கன்வல்சன்ட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சீசஸ், அதாவது வலிப்பு நோய் சொல்லுவாங்கல்ல, சில பேருக்கு வலிப்பு வரும், காக்கா வலிப்பு வரும். அதே மாதிரி என்னோட நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு கழுத்து வெட்டிக்கும். ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு 2-3 ட்ரிப் அப்படி தலையை தானாவே ஆட்டிப்பாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல சரியா போச்சு. ஒரே மாசத்துல அந்த நரம்பு சம்பந்தமான அந்த பிரச்சனை சரியா போச்சு. இந்த சீசஸ், இந்த வலிப்பு நோய், இதெல்லாம் வந்து அந்த அளவு எக்ஸலண்டா இது கேட்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இதுவும் ஆன்டி ஆக்சிடென்டாகவும் இன்ஃப்ளமேட்டரியா இருக்கும். டைஜஸ்டிவ் ஹெல்த்தை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்டமக் அல்சர்ஸ், சில பேருக்கு வந்து வயிற்றுல புண்ணெல்லாம் இருந்ததுன்னா, அது மாதிரி பிடிப்பு, மூச்சு பிடிப்புன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இருந்ததுனாலாம் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அது மாதிரி பைலோரி அப்படிங்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி, அதெல்லாமும் இது கொள்ளும் தன்மை உண்டு. அந்த ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கும். அனல்ஜெசிக், அதாவது வலி நிவாரணியாவும் இது இருக்கு. இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டிஸ்னால வரக்கூடிய பெயின் ரிலீவிங் சிஸ்டமும் இருக்கு. ஆன்டி கேன்சர் பொட்டன்ஷியல், இதுலயும் பாத்தீங்கன்னா பலவிதமான கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர். இன்னைக்கு கூட ஒரு நண்பர் ஒரு கால் எடுத்திருந்தாங்க. பிரெஸ்ட் கேன்சருக்காக எடுக்கும்போது எடுத்த உடனே அவங்க மார்பகத்திலேருந்து பிளட் ரொம்ப ஊஸ் அவுட் ஆச்சு அப்படின்ட்டு. உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் இது எடுக்கும். அந்த நமைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னாங்க. ஆமாங்க, இது அதோட
உடம்புல இருக்கிற அந்த கிருமிகளை கொல்லும் வேலை செய்து, அந்த கேன்சர் செல்ல கொல்லும் வேலை செய்து, அதனாலதான் தொடர்ந்து எடுங்க அப்படின்னு இன்னைக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருந்தோம். இது அதே மாதிரி ஆன்டி கேன்சர், இந்த பிரஸ்ட் கேன்சர், லங் கேன்சர், கலன் கேன்சர், ப்ராஸ்டேட் எந்த இடத்துல இருந்ததுனாலும், லூக்மியா அப்படிங்கக்கூடிய பிளட் கேன்சர் எதுவா இருந்ததுனாலும் இது சப்போர்ட் பண்ணுதுன்றாங்க. அடுத்தது நர்வஸ் சிஸ்டம் சப்போர்ட், நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும் சப்போர்ட்டிவா இருக்கு. ஆன்டி டயபெட்டிக், டயபெட்டிக்ல இருந்து உங்களை பாதுகாக்கிறது. மெட்டபாலிக், அதாவது நம்முடைய வளர்சிதை மாற்றத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது. இம்யூன் மாடுலேஷன், இது எல்லாத்துக்கும் இதே மாதிரி பல்வேறு மெடிக்கல் ஜேர்னல்ஸ்ல இருந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அதுல இருந்து தான் இந்த ஏஐ தம்பி எடுத்து கொடுத்திருக்காரு. அடுத்தது என்னங்க, ஜப்டிகாபா அப்படிங்கக்கூடிய நாகல்பழம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மரத்துல விளையும் இந்த பழம் பாத்தீங்கன்னா மர கிளைகள்ல தான் இதே மாதிரி இந்த போட்டோல இருக்கிற மாதிரி. இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். இது கார்டியோவாஸ்குலர் சப்போர்ட் பண்ணும், இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கட் ஹெல்த், கட்டுங்கிறது நம்ம வாயிலேருந்து ஆசனா வாய் வரைக்கும், அதுக்கு இந்த போல் மூவ்மெண்ட், ஐபிஎஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணும். உள்ளுக்குள்ள இருக்கிற வீக்கங்களை குறைக்கும். கேன்சர் எதிர்ப்பு, ஆன்டி கேன்சர் எஃபெக்ட்ஸ் இதுல இருக்கு. இதுலயும் ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். விட்டமின் சி இருக்கிறதுனால இது ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். யூவில இருந்து நம்ம வெயில போகும்போது அந்த யூவி தாக்குறதுனால வரக்கூடிய ரிங்கிள்ஸ், அந்த சுருக்கங்கள், அதுல இருந்து காப்பாற்றும். டிப்ரெஷன், மன அழுத்தத்துல இருந்து காப்பாற்றும். குடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கு. பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பேங்க்ரியாட்டிக் செல்ஸை வந்து காப்பாற்றும், ப்ரொடெக்ட் பண்ணும். பேங்க்ரியாட்டிக்ல பீட்டா செல்ஸ் இருக்கு, தீட்டா செல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இது காப்பாற்றும். இன்சுலின் ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டைப் 2 டயபெட்டிஸ்க்கு ப்ரிவென்ஷனாகவும் இது ரொம்ப இருக்கும். லிவர் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து பாதுகாக்குது. அனிமியா, ரத்த சோகையிலேருந்து இது பாதுகாக்குது. கண் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. லூட்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு சத்து, அதுதான் கண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற சத்து. அந்த யூவி ரேஸ்ல இருந்து ப்ளூ லைட், நீங்க நிறைய மொபைல் பாக்குறீங்கல்ல, அதனால கண்ணுக்கு வர பாதிப்புல இருந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த லூட்டின் அப்படிங்கிற சத்து தான் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். கேட்ராக்ட் வராம பாதுகாக்கிறதுக்கெல்லாம். மாக்குலர் டீஜெனரேஷன் அப்படிங்கக்கூடிய ஐ பிரச்சனைகளுக்கும் இது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஹவு டு ஈட், இந்த ஜபட்டிகாபாக இது வந்து பியூஆர்சிவால், இது இந்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் இருக்கு. பொட்டன்ஷியல் ஃபார் ஹேர் க்ரோத், முடி நல்லா வளர்றதுக்கு இந்த சப்போர்ட் பண்ணும். இதுல இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் ஹேர் டிஷ்யூ க்ரோத்துக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அடுத்ததா கடைசியாக பிளிகியா. பிளிகியாங்கிறது இந்த அக்கிங்கிற பழம். இது வெஸ்ட் ஆப்பிரிக்கால நிறைய விளையக்கூடிய பழம். இதுல ஆன்டி மைக்ரோபயல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதாவது பூஞ்சை காளான்கள் மாதிரி உடம்புல இருக்கிற சில விஷயங்கள்லாம், இந்த ஈகோலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகோலின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இது கொள்ளும் தன்மை உண்டு. ஆன்டி டயரியா, அதாவது வயிற்றுப்போக்கு வரதுல இருந்து பாதுகாக்கும். ஆன்டி கேன்சர், கேன்சர் வருவதற்கு முன்னாடி இது பாதுகாக்கும். ஹைப்போகிளைசமிக், அதாவது பிளட் சுகர் லோயரிங் எஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு இது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இன்ஃபெக்ஷஸ் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ், ஃபீவர், அல்சர், அதே மாதிரி டயத்துலாம் உடம்புல இருக்கிற குறைபாடுகளை சரிப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒடிமியா, எபிலெப்சி, சைக்கோசிஸ், அதே மாதிரி பல்வேறு கான்ஸ்டிபேஷன், வயிற்று சரியா மலச்சிக்கல், இதுக்கெல்லாம் ஹெர்னியா, சில பேருக்கெல்லாம் சொல்லுவாங்க குடல் இறக்கம்னு சொல்லுவாங்கல்ல, வயிற்று வலி, அதே மாதிரி எல்லாத்துக்குமே இது சப்போர்ட் பண்ணுது. இதுல இருக்கிற ஹெல்தி ஃபேட்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. யூரினேஷன், ஒரு ஆரோக்கியமான யூரினேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஐ ஹெல்த், ஐ இன்ஃபெக்ஷன்ல இருந்து பாதுகாக்குது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா நமக்கு பாதுகாக்குது. மீண்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏஐ தம்பி நிறைய விஷயங்களை தேடி எடுத்து கொடுத்துருக்காரு. இப்ப இதுல இன்னும் தேடி எடுத்து கொடுக்குன்னா காக்னிட்டிவ் அண்ட் செக்சுவல் ஃபங்க்ஷனுக்கு இது எப்படி பெனிஃபிட் பண்ணுது அப்படின்னா அதுக்கும் நிறைய இருக்கு. இது நாம ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு கொஞ்சமா தான் எடுத்து காமிச்சிருக்கோம். இதுல இன்னும் டீட்டெயிலா போனா ஒவ்வொரு ப்ராடக்டை பத்தியுமே நாம 1 மணி நேரத்துக்கு நாம பாடம் எடுக்க முடியும். ஓகே, மீண்டும் இதுக்கு வரும். இது என்ன செய்யுது, உடம்ப பல விதத்திலையும் பாதுகாக்குது இல்லைங்களா. மலட்டுத்தன்மையில மாபெரும் புரட்சி.
ஆண் பெண் 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு கொடுத்து 99.2% சக்சஸ் ரேட் கொடுத்த ஒரே ஒரு ப்ராடக்ட். மீதி இருக்கிற கதையெல்லாம் கேட்டீங்கன்னா அது பப்ளிக்ல சொல்ல முடியாது. அதே மாதிரி கதையினாலதான் மீதி இருக்கிற சில கேசஸும் இந்த சொல்வதெல்லாம் நிஜமா இது ஒரு ப்ரோக்ராம் வருமே, அதே மாதிரி ப்ரோக்ராம் தான் மீதி சில பேருக்கு எடுக்கணும். அதே மாதிரி ஆனதுனால தான் மீதி சிலரும் வரல. ஆண்களோட இனப்பெருக்க மண்டலத்தை எப்படி சப்போர்ட் பண்ணுது? விந்தணுவோட எண்ணிக்கையும் அதோட நகரும் திறனையும் அதோட வடிவத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஆண்களுக்கான ஆண் தன்மைக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ரத்த ஓட்டத்தை மிகைப்படுத்தி கொடுக்குது. அதனால இனப்பெருக்க உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் பாயிருந்தனால அவங்களோட ஆற்றலும் அந்த எரக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. அதெல்லாம் விட செக்ஸுவல் ஹெல்த் அப்படிங்கிறது பிசிக்கல் ஹெல்த்ங்கிறத தாண்டி மென்டல் ஹெல்த். ஆண் பெண் 2 பேருக்குமே மனம் சம்பந்தமான ஸ்ட்ரென்த் இருக்கணும். இந்த மனதளவிலையும் ஆற்றலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஆண் பெண் 2 பேருக்குமே பெண்களுக்கான ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துது. கர்ப்பப்பைய அந்த சுவர்களை எல்லாம் வலுப்படுத்தி ஆரோக்கியமாக்குது. பெண்களோட முட்டையோட தரத்தை உயர்த்துது. இரகுலர் பீரியட்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி ஃபெலோபியன் டியூப்ஸ்ல ஏதாவது அடைப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீக்கி கொடுக்குது. இதெல்லாம் சரிங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்? இது பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட்ல ஒரு டப்பால 5 இருக்கும். இதே மாதிரி ஒரு டப்பா வரும். இந்த டப்பால 5 பாக்கெட் இருக்கும். ஒரு பாக்கெட்டை ஆவரேஜா ஒரு 6 நாளைக்கு எடுக்கலாம். எப்படி? நாக்கு கடியில ஒரே ஒரு சிட்டிகை. ஆரம்பத்துல ஒரு பாக்கெட் 10 நாள் 12 நாள் நீங்க எடுத்தா கூட நல்லது. ஏன்னா 2 விதமான மக்கள் இருக்காங்க. வேகமா எனக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறது, அதே சமயத்துல எனக்கு நிதானமா பூ மாதிரி என்ன நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இத முதல் பாக்கெட்டை மட்டும் எவ்வளவுக்குள்ள கம்மியா எடுக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள எடுக்கலாம். 2வது பாக்கெட்ல இருந்து ஆவரேஜா ஒரு பாக்கெட்டை 6 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அதற்கப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா, கர்ப்பிணி பெண்கள் எடுக்கக்கூடாது. பாலூட்டும் தாய்மார்கள் இதை சாப்பிடக்கூடாது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்களுக்கு அவங்க சப்ரசிவ் மெடிசின்ஸ் நிறைய எடுப்பாங்க. அதாவது உடம்பு அந்த உறுப்பு என்னதில்ல ஃபாரின் ஆர்டிக்கல் அப்படின்ட்டு வெளில தள்ளாம இருக்கணும்ட்டு அதுக்காக சில மெடிசின்ஸ் எடுப்பாங்க. அதுவும் இதுவும் மட்டும் ஒன்னோட ஒண்ணு ஒத்து போகாது. அதனால அவங்க எடுத்துக்க கூடாது. அதே சமயத்துல நான் ஸ்டென்ட் வச்சிருக்கேன், எனக்கு அடிபட்டிருக்குங்க, எனக்கு பிளேட் வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். அது மாதிரி மருந்து ஏதாவது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை நிறுத்திட்டு இதை எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்க கூடாது. உங்க மெடிகேஷன் நீங்க என்ன எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கணும். ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்தீங்கன்னா உங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அது இன்னும் பெட்டர். ஓகே, நாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு 4 விஷயம் பண்ணணும். ஒண்ணு, சத்தான உணவு சாப்பிடணும். தினசரி ஏதாவது நம்ம உடலை இயங்க வைக்கணும். அப்படியே சும்மா கத்திய வச்சிருக்கோம் அப்படி இல்லாம இயங்க வைக்கணும். தேவையான அளவு ரெஸ்ட்ங்கிறது உடம்புக்கு கொடுக்கணும். அதே மாதிரி டென்ஷன் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம கோபப்படாம நிதானமா நம்ம மனதை வச்சுக்கணும். அதுக்கு தியானம் பிராணாயாமம் மூலம் சப்போர்ட் பண்ண முடியும். இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா இந்த 2வது 3வது 4வது உங்க கையில இருக்கு, நீங்க ரெடி பண்ணிக்க முடியும். ஆனா சத்தான உணவு கையில இருக்கு அப்படின்னா இல்ல. நீங்க ஒரு கேரட் வாங்குறீங்க, எங்க இருந்து வாங்குவீங்க? பக்கத்துல இருக்கிற கடையில இருந்து. அது எங்க இருந்து வரும்? எங்க இருந்து? ஊட்டி, கொடைக்கானல், அதே மாதிரி ஒரு தூரத்துல இருந்து வரும். அது வரத்துக்குள்ள அதுல இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அப்ப சரியான சத்து அப்படிங்கிறது நாம சாப்பிடுற சாப்பாடுல கிடைக்கிறது இல்ல. அதுக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இது எப்ப பலன் கிடைக்கும் அப்படின்னா, ஆண்களுக்கு 1 நாள் 2 நாள்லயே பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. சூரியனோட சேர்ந்த இயல்புல சுத்திட்டு இருப்பாங்க. அதனால ஆண்களுக்கு கொஞ்சம் விரைவாகவே பலன் தெரியும். பெண்களுக்கு லூனாட்டிக் ரிதம்னு சொல்லுவாங்க. நிலவோட ஒத்தி 28 நாளைக்கு ஒரு பீரியட் வருது அவங்களுக்கு. அதனாலதான் அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதனால நாம என்ன சொல்றோம், ஒரு 3ல இருந்து 6 மாதங்கள் மினிமம் ஒரு 100 டேஸ் 120 டேஸ் நீங்க எடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியும். இது தொடர்ந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நான்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 மாதமா தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கேன். மிகப்பெரிய மாற்றங்கள் என்னோட பிசிக்கலையும் சரி, மென்டலையும் சரி, என்னோட குணநலன்களையும் சரி, மன ஆரோக்கியத்திலையும் சரி நிறைய மாற்றங்களை பார்க்குறேன். தொடர்ந்து தாராளமா எடுத்துக்கலாம். இது எங்க கிடைக்கும் அப்படின்னா, இது அவங்க பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்காது. இது ஒரு டைரக்ட் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியில கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். இன்னைக்கு யார் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்களோ, இந்த லிங்கை கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்களே இதை உங்களுக்கு கொடுப்பாங்க. இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது 6300 ரூபாய். ஒரு மாதத்திற்கான கோர்ஸ் 6300 ரூபாய். இத
நாம இந்தியாவில மட்டும் இல்ல, உலகம் முழுக்க நாம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மார்க்கெட்டிங் டைரக்ட் மார்க்கெட் பண்றது இந்தியால இருந்தாலும், கடல் தாண்டியும் இந்த பொருள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. சைனா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், கத்தார், அது மாதிரி பல்வேறு நாடுகளுக்கு இங்கிருந்து மக்கள் ரொம்ப ஆர்வமா அங்கிருந்து வர வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நான் எல்லாரும் கேட்கிற கேள்வி, இதுக்கு சைடு எஃபெக்ட் ஏதாவது உண்டா? நீங்க பால் சாப்பிடுறீங்கல்ல, டீ, காஃபி சாப்பிடுறீங்கல்ல, அதுக்கு சைடு எஃபெக்ட் என்னன்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்ல. ஆனா ஒரு ப்ராடக்ட் குடுத்தா உடனே கேட்கிற கேள்வி என்ன? சைடு எஃபெக்ட் உண்டா? அப்படின்னு ஆமா உண்டு. நெறைய உண்டு சைடு எஃபெக்ட். இதுக்கு சைடு எஃபெக்ட் நெறைய உண்டு. ஆனா என்ன எஃபெக்ட்னா, சைடு பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ், சைடு பெனிஃபிட்ஸ் நெறைய உண்டு. ஒருத்தர் மூட்டு வலிக்காக எடுத்துக்கிறாருன்னா, அவர் மூட்டு வலின்னு எடுத்துப்பாரு. மூட்டு வலி குறையும் போது கூடவே என்ன ஆகும்? அவரோட பிளட் சுகர் கம்மியாகும், பிபி கம்மியாகும், வெயிட் தொப்பை கம்மியாகும், முடி கொட்டுறது கம்மியாகும், ஸ்கின்ல சொரியாசிஸ் வந்து ரத்தம் போறது கம்மியாகும். இது மாதிரி நிறைய கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால உஷாரா இருங்க. சைடு எஃபெக்ட் நிறைய உண்டு. என்ன இது பாசிட்டிவ் சைடு எஃபெக்ட் அவ்வளவுதான். முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற மருந்துகளோட எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கலாம். தேவைப்படுதுன்னா உங்க டாக்டர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் செய்யக்கூடாது? இது எடுத்துக்கும் போது மது அருந்துவதையும் புகைப்பிடித்தலும் தவிர்த்திருங்க. டீ, காஃபியும் தவிர்த்திருங்க. குறைந்தபட்சம் அடுத்த அல்லது முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு டீ, காஃபி சாப்பிடுறதையும் புகைப்பிடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கஷாயம் நீங்க சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா, மினிமம் ஒரு 12 ஹவர்ஸ் கேப் கொடுத்து நைட்டு பார்ட்டி பண்றாங்க ஒருத்தங்க அப்படின்னா, காலையில ஒரு 12 ஹவர்ஸ் கேப் விட்டு எடுத்துக்கோங்க. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். இது உங்களோட இந்த புகைப்பிடிக்கிறது, மது அருந்துதல் உங்களோட நரம்பு மண்டலத்தையும், மூளை, லிவர் எல்லாத்தையும் பாதிக்கும்னு தெரியும். இந்த டீ, காஃபி எவ்வளவு கெடுதல் அப்படிங்கிறது தெரியும். பால் அப்படிங்கிறது 10 வயதுக்கு உட்பட்டவர்களோட உணவு. 10 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு குறிப்பான உணவு மோர் தான். தயிர் கூட கிடையாது. மோர் தான் சிறந்த உணவு. ஆனா நாம என்ன செய்றோம்? பால் போட்டு டீ, காஃபி. பால் போட்டு டீ, காஃபிய முற்றிலும் தவிர்த்துருங்க. அது நல்லது. நீங்க ஒரு 100 நாள் பால் போட்ட டீ, காஃபி சாப்பிடாம இருந்தீங்கன்னா, உங்க உடல்ல மிகப்பெரிய மாற்றங்கள உணர்வீங்க. காரணம் என்னன்னா, சுகர் இன்டேக் கம்மியாகும். பாலோட தன்மை கம்மியாகும். நீங்க அப்படி டீ, காஃபி எடுத்துக்கிறதா இருந்தா பிளாக் டீ, பிளாக் காஃபி எடுத்துக்கலாம். அதை விட பெட்டர் கிரீன் டீ எடுத்துக்கலாம். அதை விட பெட்டர் அப்படின்னா ஒயிட் டீ, சில்வர் டீ நல்லா இருக்கு. அது இன்னும் பெட்டர். ஓகேங்களா? அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனா அதை எடுத்துக்கலாம். அதெல்லாம் விட பெஸ்ட் எதுன்னா நம்முடைய எலிக்சர் மிக்ஸ் எடுத்துக்கலாம். உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு ஜேர்னி, டெஸ்டினேஷன் கிடையாது. அப்ப இது ஒரு தொடர்ந்த பயணம். அதற்கு சரியான உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், நல்ல மன பாங்கு, ஆட்டிடியூட், இதோட சேர்த்து எலிக்சர் மிக்ஸ் மாதிரி நல்ல ஒரு துணை உணவுப் பொருட்கள் இதெல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கங்க. இது எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டவங்களோட வெற்றி கதைகளை நீங்க கேட்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 8:30 மணிக்கு இதே மாதிரி ஒரு ஜூம் செஷன் இருக்கு. அதுல நீங்க கேட்கலாம். இன்னைக்கு வெல்னஸ் ஜர்னியை இப்பவே ஆரம்பிங்க. இன்னைக்கே உங்க இந்த லிங்க் கொடுத்த நபருக்கு ஒரு 6,300 ஜிபே பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூப்பிடுங்க. ஐயா, என் லைஃப என்னை காப்பாத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். வருமுன் காப்போனா மீன் முன்னாடியே தப்பிச்சு போன மாதிரி தப்பிச்சு போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. இப்பயே பே பண்ணிடுங்க. நாளைக்கே கொரியர் போட்டுருவாங்க. நாளை மறுநாளே கூட மேக்சிமம் உங்க கைக்கு வந்துடும். ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட். இன்றைய செய், நன்றி செய், அதை இப்போதைய செய். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். குட் நைட் ஆல். Thank you very much. Thanks for your comments. Good night.